ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அழகு தேவி நீலன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கடை மசாலா எதுவும் சேர்க்காம வீட்லயே மசாலா ரெடி பண்ணி சூப்பரான டேஸ்ட்ல கம வாசனையோட ரசம் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரசம் வைக்கிறதுக்கு பழுத்த தக்காளியில 2 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்துக்கலாம். 2 தக்காளியையும் நீள வாக்குல 4 பீஸா கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மல்லித்தலையை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற பூண்டை நல்லா தட்டி மிக்சியில போட்டுக்கலாம். 2 கரண்டி பச்சை கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் நல்ல மிளகு, சின்ன துண்டு காயம் 1, பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளியோட அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இடிக்கல்லில் இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/4 துண்டு பல்லாரியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நல்லா கலக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ரசத்தை ஊற்றி நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி தான் ரசம் வச்சாலும் டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.